ஹாய் வெல்கம் டு வள்ளி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை ஸ்கீம் வந்து சில பேருக்கு தெரியாமே இருந்து அப்ளை பண்ணாமே இருக்காங்க. ஆக்சுவலாக அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பெண் குழந்தை ஸ்கீமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நமக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைன்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ 2 பெண் குழந்தை ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? அதற்கு முதல்ல நீங்கள் 2 பெண் குழந்தைக்கு இருக்குது, 2வது குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2வது குழந்தைக்கு 3 வயசு ஆகிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையின்மை சான்றிதழ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துலேயே கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த ஆண் குழந்தையின்மை சான்றிதழ் வந்து நெட் சென்டரில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஆண்டு வருமானம், ஹஸ்பண்டு ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் ஆண்டு வருமானம் 1,00,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும், 75,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். நாங்கள் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போது 1,00,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், அதுவும் நெட் சென்டர்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. இருப்பிடச் சான்றிதழ் வேணும். இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பேப்பரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நெட் சென்டர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்குமே பர்த் சர்டிஃபிகேட் மெயினாக முக்கியம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட அப்பாவோடைய வந்து ஜாதி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட இருப்பிடச் சான்றிதழ், அப்பாவோட இருப்பிடச் சான்றிதழ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவோடைய வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த ஜாதி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக முக்கியம். எனக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது அப்ளை. ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட இது மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் அப்ளை பண்ணி அது ஸ்கூலில் போய் கேட்டு அது வந்து ரெடி பண்ணவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கையில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா டக்குன்னு உங்கள் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் இருக்கும் அவங்க கொடுக்குற இது வந்து சீட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நல்லா கேட்டிக்கோங்க. எங்களுக்கு வந்து நான் காஞ்சிபுரத்தில் போய் பண்ணிக்கணும், நெட் சென்டரில் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் அங்கே போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெட் சென்டர்லேயே சொல்லிடுவாங்க நம்ம எங்கே போய் கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதை வந்து போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து காஞ்சிபுரத்து மேலடி ஐயா கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சீட்டு வந்து நம்ம போய் அவங்க வந்து வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துருச்சு வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கும் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ வந்து 3,000லேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். இது எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கிடச்சிடாது. ஸோ வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு மாதம் டைம் எடுக்கும். ஸோ வந்து அதனால் நீங்கள் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும். 3 வயசு ஆக போகுதுன்னா கிட்ட போய் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ 3 வயசுக்குள்ளே ஒரு 2.5 வயசு ஆகுதுன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரதுக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துறதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாமினேஷன் மாதிரி போட்டு வச்சுக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் காப்பி. ஸோ வந்து இதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும், ஒரிஜினலும் வச்சுக்கணும். இது நாமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இது எப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த பணம் கவர்மெண்ட் பணம் உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குழந்தைக்கு 18 வயசுக்கு மேலே எந்த யூஸுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று படிப்பு செலவுக்கு, இன்னும் கல்யாண செலவுக்கு. ஸோ வந்து படிப்பு செலவுக்காக இருந்தால் நம்ம அந்த காலேஜோ எதாவது படிக்கிறதா இருந்தால் ஸோ வந்து அந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போய் இந்தமாரி காலேஜோட சீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரூஃப் காமிச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மேரேஜுக்காக இருந்தால் ஸோ அந்த கல்யாண பத்திரிக்கை அந்த மாதிரிலாம் காமிச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இது நீங்கள் 18 வயசுக்கு மேலே தான் குழந்தை இதை எடுக்க முடியும். அது மட்டும் தரவாக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது நான் 2024 அப்ளை பண்ணது இது. ஸோ வந்து வருஷம் ஏற வந்து நமக்கு வந்து பைசாவும் ஏறும். இப்போ வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து 25,000 சொல்லியிருக்காங்க, 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாப்பாவுக்கு வந்து 50 வரும். ஸோ வந்து நம்ம வருஷம் ஏற நம்ம அந்த இது மாறிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஸோ வந்து 2 பெண் குழந்தை ஸ்கீம் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ இதெல்லாம் போய் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.